குட் மார்னிங் மக்களே, எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்கள் பாலசுப்ரமணியன். இன்றைக்கி நான் ஷூட்டிங் கிளம்பிட்டேன். ஐயோ, மகாநதி ஷூட்டிங் இல்லை, நினைத்தால் இன்றைக்கும் ஜீ தமிழ் ஷூட்டிங்கு. நேற்று சன் டிவி ஷூட்டிங்கு பார்க்க. இன்றைக்கி எபிசோடு நான் பார்த்தேன் காலையில். இன்னும் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி. இப்போ அந்த குழந்தைங்க 2 பேரும் கிளம்புறாங்க. நமக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு காதல் ஜோடிகளை ஒரு பிரிக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் வந்தாச்சு. இப்போ காவேரி வீட்டுக்கு கிளம்பணும். என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போய் தான் ஆகணும். போகலைன்னா சந்தேகம் வந்துடும். அதனால் இப்போ காவேரி வீட்டுக்கு கிளம்புறா. அந்த பிரிவு தாங்க முடியல. அப்படியே விஜய் கொஞ்சம் சோகமாக இருக்க, காவேரி கொஞ்சம் சோகமாக இருக்க. இருந்தாலும் 2 பேரும் மனசை தேத்திக்கிறாங்க. இவன் தேத்தும்போது அப்படியே 2 பேரும் பாசப்பிணைப்பு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அது மாதிரி இருக்காங்க. சரி, ஒரு வழியாக கஷ்டமாக கிளம்பி காரில் உட்காந்து கிளம்புறாங்க. அதுக்கிடையில் இந்த வெண்ணிலாவும் பசுபதி பொண்ணும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி, உனக்கு உரிமை இருக்குது, நீ விட்டு கொடுத்துறாத, உனக்கு தான் 100% உரிமை இருக்குது, நீ விட்டு கொடுத்துறாதுன்னு பேசுகிறாங்க. பேசாமல் நான் என்ன நினைக்கிறேன், இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன். ஆனால் கதைப்படி நம்மளை விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஓகே, அதனால் வச்சு செஞ்சுட்டு தான் விடுவாங்க. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது, நீ விடாத, நாளன்னைக்கு கல்யாணம், நாளன்னைக்கு உனக்கு கல்யாணம். அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்ய, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா பசுபதி பொண்ணு, அஜயோட ஒய்ஃபு. இவ வெண்ணிலாவும் கேட்குறா, சரி இது நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு கேட்குறா. சரி, இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ என்னாவது, 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிட்டே வராங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போங்க, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்கன்னு கேட்க. பாப்பாவை யோசித்து அழுங்காமல் குழுங்காமல் வண்டி ஓட்டுறீங்களே, அதுதானே பயங்கரமான அப்பாவாக இருக்கீங்க போல அப்படின்னு. பாப்பாவே யோசிச்சுதான், ஆனால் நம்ம பாப்பாவை யோசிச்சில்ல, என் பாப்பாவை யோசிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஐயா வாங்கியா அந்த பக்கம், டிராஃபிக்காக இருக்கு. இதோ இந்த பாப்பாவை சொன்னேன்னு சொல்லி இது காவேரியை காட்ட வேகமாக போனால் வீடு சீக்கிரமாக வந்துடும்ல. இன்னைக்கு என்ன ஒரு பையோட இல்லை ரோட்டில், ரோடே கிளியராக இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக் இருந்தால் ஊரில் எதாவது நடத்தினா கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படிங்க. காவேரி, ஏங்க நைட்டில் எல்லாம் எங்கெங்க ஊர்வலம் நடக்கும் அப்படின்னு, மாப்பிள்ளை ஊர்வலம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏதோ கல்யாண மண்டபத்தில் பக்கத்தில் மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்கும், இப்படி மெயின் ரோட்லேயே மாப்பிள்ளை ஊர்வலம் பண்ணுவாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு காவேரி சொல்ல, மொத்தத்தில் சீக்கிரமாக போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடணும், அப்படி தானே அப்படின்னா. காவேரி, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்துக்குங்க அப்படின்னா. சரி, நம்ம வீட்டுக்கு வண்டி விடுங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு ஆசை தான் கூட்டிகிட்டு போகணுன்னு. அங்கே தான் ஒரு இருக்கால, ஃபோன் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக அவங்க அக்கா ஃபோன் பண்ணிட்டா, கங்கா. இப்போ ஃபோன் பண்ணும்போது, ஐயோ என்ன பேசுகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி விடுங்களேன் அப்படின்னு கண்ணாடியை இறக்கி விட, ஃபோன் எடுத்து, ஹலோ அக்கா, இன்னும் பொருள் காட்சி முடியலான்னு கேட்க, இல்லை அக்கா, குமரனை வேணா வர சொல்லவா? வேணாக்கா, நம்ம வீட்டுக்கு தாக்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன டிராஃபிக்காக இருக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அம்மா ஃபோன் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுடி, நீ வேற கோவமாக போன மாதிரி இருந்தியா?
இங்கே ஒரே புலம்பல். நான் கோமாலாம் வரலையாக்கா, மதியம்லாம் நல்லா தானே பேசிச்சு. அப்புறம் நம்ம அம்மாவுக்கு அம்மா சும்மாவே இருக்காது. இவன் அது நம்ம தம்பி இருக்கானே விஜய், சும்மா இருக்க மாட்டான், எதையா சிறுமிசம் பண்ணிகிட்டே இருக்கான். ஏங்க சும்மா இருங்க, அக்கா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படி பேசிட்டு அழுகிறதுக்கு உங்கள் அம்மா பேசாமே இருக்கலாம். ஆமாம், ஏற்கனவே அம்மா பயந்து போயிருக்கு. ஏற்கனவே மீடியாவிலேருந்து கேள்வியெல்லாம் கேட்டதுமே உன் மேலே இருக்க அக்கறையில் கோபமாக காட்டுதிரி. அதெல்லாம் நீ தாண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐயோ என்ன அக்கறை, ஒரு இறைச்சி வாய் கிடைச்சிட்டா உங்கள் அம்மா இஷ்டத்துக்கு பேசுவாங்களா? அப்படின்னு பேசிட்டு ட்ராவலிங் ஆகிட்டு இருக்குது. இவர் வேற சும்மா ஏதோ நோண்டிகிட்டே இருக்காப்புல. நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு, இந்த காவேரி தாங்கிக்கிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரணும். ஆனால் அக்கா சொல்லுக்க, என்னடி காவேரி இப்படி பேசுகிற, நீ தான் பேசுனியா, என்னடி இப்படி பேசுகிற, வாங்க போங்கலாம் பேசுகிற. அக்கா நான் வந்துட்டு இருக்கேன்க்கா, நீ ஃபோனை வச்சிரு. இல்லை ஏண்டி நீங்கன்னு ஒரு மரியாதையாக பேசுகிற, அவ்வளோ கோவமா என் மேலே? ஏக்கா ஏதோ சொல்லிட்டேங்க்கா, விட நீ வை நான் வரேன் அப்படின்னு சொல்ல இப்படி ட்ராவலிங்கில் போயிட்டுருக்கு. அக்காவுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, வரட்டும் சந்தேகம், எல்லோரும் சேர்ந்து என் பொண்டாட்டி மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க, எனக்கு இரிட்டேட் ஆகுதுல்ல. அடுத்த டைம் உங்கள் அம்மா பேசும்போது என்கிட்ட கூட நான் உங்கள் அம்மாக்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன்னு. நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும் ஃபேமிலி. ஆசை தான். பேசாமல் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம், அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, இப்போது காவேரி என்ன சொல்கிறா, எனக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசை, என் மனசு தான் அங்கேயும் போராடி கிடக்கு அப்படின்னு காவேரி ரொம்ப கஷ்டப்படுறா. விஜய் வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லா சுச்சுவேஷனும் சரி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு நீ வந்துடலாம். எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இந்த ரெண்டு ஜோடிகளையும் எப்படி இந்த மாதிரி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுளே கடவுளே. இப்போ இந்த பசுபதி வந்து நாளன்னைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காப்புல, இது எப்படி நடத்த போகிறாப்புல? தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு பாவம் இந்த குழந்தைங்கள ரெண்டு பேர்த்தையும் வாழ விடாமல் ஏன் இந்த பசுபதி இப்படி போட்டு குழப்பிட்டு கிடக்காப்புல? பசுபதி குழப்புறது மட்டும் இல்லாமல் அந்த அஜய் அப்பாவையும் சேர்த்து குழப்பி அவரையும் நீங்கள் இதை மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புலன்னு தெரியல. நடக்கட்டும், என்ன நடந்தாலும் விஜய்க்கு தான் நான் சப்போர்ட்டு, விஜய் தான் நான் சப்போர்ட்டு. சரி, இப்போது எல்லாம் ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கியாச்சு. நான் போகட்டுமான்னு கேட்க இவனுக்கு மனசே இல்லை. நீங்கள் முதல்ல கிளம்புங்க, அங்கே வீட்டில் என்ன சுச்சுவேஷன் பார்க்கணும்ல, போங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நீ கிளம்புன. ரெண்டு பேரும் பிரிய முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது, நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் இந்த ட்ராவலிங்கில் அந்த கதையை பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்க. ரெண்டு பேருமே தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல, நீயும் தப்பு பண்ணல. ஆனால் ஒன்று உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லி காவேரி சொல்கிறான். என்ன பண்ணுறது? போ காவேரி, போ, நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். அவனால் முகத்தை பார்க்க முடியல, காவேரி முகத்தை பார்க்க முடியல. பாவம் ரொம்ப சங்கடப்படுறான். ஏன்னா பிரிவில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீ கிளம்பு காவேரி, போ காவேரி அப்படின்றாப்புல. இல்லை
நான் கிளம்ப மாட்டேன், என் முகத்தை பாருங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் பாருங்கன்றாப்புல. பாருங்கன்னு 2 பேருக்கும் கண்ணில் அப்படியே கண்ணீர் மிதக்குது. மறுபடியும் நம்ம எப்போ சந்திக்க போகிறோமோ, இது மாதிரி சந்தர்ப்பங்களை அடிக்கடி உருவாக்கிக்கலாமா? முடியாது. அழுகிறான் விஜய். எனக்கே கண்ணில் தண்ணி வருது. ஏங்க அழுகிறீங்க? உங்கள் கண்ணில் தண்ணி இருக்குது, அழுகாதீங்க. அது தானாக வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்றப்பல. நீங்கள் இப்படி அழுதா எனக்கு அழுக வருதில்ல அப்படின்றப்பல. இங்கே பாரு, நீ ரிலாக்ஸாக இருமா, பாப்பா பயப்படணும்ல, நீ அழக்கூடாது சரியா? எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றப்பல. நமக்கு சங்கடமாக இருக்கு, என்ன பண்ணுறது? சரி, எல்லாத்தையும் சமாளிப்பாப்புல. காவேரியும் விஜயம் ஒன்று சேரணும், அதுதான் நம்ம ஆசை, எல்லாருடைய ஆசையும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இடையில இந்த பிரச்சனைகள் இவங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணிடணும். காலி பண்ணது தான் இந்த மாமாவையும் காலி பண்ணிடணும். 3 பேர்த்தையும் காலி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஐயா, ஒரு பையனுக்கு எதிராக எவ்வளோ சதியாயா பண்ணுவீங்க? பாவம் அந்த மனுஷன் ஏதோ ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்படுறாப்புல. அதுக்கிடையில் அவன் குடும்பத்தை காலி பண்ணிடணும், இவன் குடும்பத்தை காலி பண்ணிடணும்னு எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது? மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க. மாறும். காவிரியும் வெண்ணிலாமும் ஒன்று சேருவாங்க, அந்த நிலைமை சீக்கிரமாக நடக்கும். அதுக்கிடையில் இந்த பசுபதி என்ன பண்ணி வச்சுருக்கானோ, கல்யாணம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். போங்கயா சாமிகளா போங்க, கல்யாணம் மிரட்டி வச்சுருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் நடக்குதா, அடுத்த வாரம் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் பாலசுப்ரமணியன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நடக்கிற கதைகளை தான் சொல்கிறேன், ஏன் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அங்கே என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன். ஆஸ் அ ஆடியன்ஸாக கேரக்டர் வைஸ் நான் என்ன சொல்கிறாங்களோ, டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும். அதனால் கேரக்டர் வைஸாக நீ பார்க்காதீங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள். ஓகேவே? நான் என்றைக்குமே உங்களுக்கு என்றைக்குமே நான் காவேரிக்கும் விஜய்க்கு தான் சப்போர்ட்டு. அதனால் டோன்ட் வரி, ஐயம்மா, டோன்ட் வரி, பி ஹாப்பி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பு வணக்கத்துடன் உங்கள் பாலசுப்ரமணியன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர்.